ஹலோ ஹாய்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் முனியசாமி கோயில் திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா முனியப்பனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால முனியப்பனுக்கு மொட்டை போடுறதா வேண்டியிருந்தாங்க. ஸோ அந்த உடைய வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 38வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோங்க. ஆடி 18 தெருப்பொங்கல். எப்போவுமே ஆடி 18 முனியப்பனுக்கு பொங்கல் வைக்கிறது ஒரு வழக்கம். ஸோ இன்றைக்கி அதற்குரிய கிளிப்பிங் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா பாதி மொட்டை போட்டு விட்டாங்க. இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா முனியசாமி அம்மா ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே சாமி நம்ம முனியப்பனுக்கு ஒரு கும்பிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கெடான்னு தெரியலங்க. கெடாவை சமைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. மதியம் இங்கே தாங்க கெடா சமையல் சாப்பாடு. அந்த பக்கம் சில பக்தர்கள்லாம் பொங்கல் வைத்து வழிபட்டுட்டு இருந்தாங்க கோயிலுக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமுங்க. கிட்டத்தட்ட 5 நாள் திருவிழாவாக இருக்கும். 5 நாள் திருவிழா நல்லாவே ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாமே சூப்பராக நடக்குங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பாதி மொட்டை எடுத்துட்டாங்கங்க. ஒரே காமெடியாக இருந்துச்சு. சரி சிரிக்கக்கூடாது சொல்லிட்டு முனியப்பனுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எங்கள் அம்மாவுக்கு மொட்டை எடுத்து அப்புறம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற மாதமாக கன்சீவாக இருக்கமோ அந்த ரோட்டை நான் கிராஸ் பண்ணி தாங்க வருவேன். நான் நிறைய சிக்கனு மீன் இதெல்லாம் நான் நிறைய வாங்கிட்டு வர்றதுனால ஸோ எனக்கு முனியப்பன் துணையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் சாப்பாடு நைட்டு பார்த்திங்கன்னா ஆடல் பாடலுங்க. ஆடல் பாடலில் கமலஹாசன் ஆடிட்டு இருந்தார். ஆக்சுவலி கமலஹாசன் மாதிரி வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான். இனி நிறைய வீடியோஸ் நிறையா வரும். ஸோ நைட்டு இதோட பொழுதுபோக்கு போயாச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக முனியப்பவே சாமி ஆடுனாங்க. அந்த ஒரு காட்சி செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த வீடியோடைய முடிக்கிறோம். பாய் பாய்.